அவர் மரம் வெட்டுறதுக்காக போயிட்டு எடுக்கிறியடா மரம் வெட்டுறதுக்காக போறாங்க. அவர் ஒரு ஏழை. அந்த கோடாரியை வச்சு மரம் வெட்டும் போது பக்கத்துல நல்ல ஒரு ஆறு இருக்கு. ஆத்துக்குள்ள அந்த கோடாரி விழுந்துருச்சு. அந்த கோடாரி அவர் எப்ப வாங்கிட்டு வந்தா பக்கத்துல ஓசிக்கு வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்த கோடாரி இப்படி விழுந்துருச்சே, நான் இனத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாட்ட சொல்றாரு, ஐயோ கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எலிசா சொல்றாரு, எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படிங்கும் போது இந்த இடத்துலதான் விழுந்துச்சு. வந்து மரத்தோட கொப்பு இருக்கும்ல, கொப்பை வெட்டி எலிசா என்ன செய்யறாருன்னா அவர் சொன்ன அந்த இடத்துல போடுறாரு. பேப்பர் மாதிரி லைட் வெயிட் தானே தண்ணியில் மிதக்கும். எங்கேயாவது இரும்பு தண்ணியில் மிதந்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் எலிசா மூலமாக தேவனோட வல்லமை கிரியேட் செய்ததுனால அந்த கோடாரி வந்து தண்ணியில் மிதந்துச்சு. அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இரவலாக கொடுத்தவங்க திட்டுவாங்க இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து எலிசா மூலமாக அப்போ நடந்துச்சு.